அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான நாளைக்கு வந்து தைப்பூசம் இல்லைங்களா, முருகனுக்கு உகந்த கந்தரப்பம் தாங்க பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த டம்ளரில் வந்து தலை தட்டி பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து டம்ளரில் எடுத்துருக்கேன், நீங்கள் படியில் எடுத்தால் கூட அப்படி தலை தட்டி எடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி உளுந்தையும் அரைச்சிக்கிறலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவு வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டம்ளர் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. தேவைப்பட்டால் சுக்கோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அரைச்சிக்கிறலாம். மாவு பாருங்கள், இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன். எண்ணெய் பாருங்கள் காய வச்சிட்டேங்க. இப்போ வந்து அப்பத்தை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. மாவு ஊற்றும் போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் ஏண்டா உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால். பாருங்கள், நல்லா அது பாட்டுக்கு எம்மி வருது பாருங்கள். வெந்துருச்சுன்னா அது அப்படியே மேலே வந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கிட்டேன். ஒரு அப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதே மாதிரி எல்லா அப்பமும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான கந்தரப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாமிக்கு படைச்சி, முருகனுக்கு படைச்சி சாமி கும்பிடுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.